श्रीशैले दयापात्रं दीभत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्भजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यघं திராவிடவேதசாகரம் திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணலென்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏய்த்த பெருங்கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த பெரும் சீரார்ச்சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற எம்பெருமான் திருவுருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது முதலாம் பத்து, 10ஆம் பதிகம், முதலாம் பாசுரம். இந்த பதிகம் ஈஸ்வரன் நமக்கு செய்யும் உபகாரம், அதாவது அவன் எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு உதவியை அருளினான் என்று ஆழ்வார் இந்த பதிகத்தின் மூலம் அருளிச் செய்துள்ளார். முதல் பாசுரம். ஒரு மாமதில் நீள்படையாழிச் சங்கத்தொடு திருமானீழ்கழல் ஏழுலகும் தொழ ஒரு மாணிக்குரலாகி நிமிர்ந்த அக்கருமாணிக்காமன் கண்ணுளதாகுமே. பொறுமா நீள்படை ஆழிச் சங்கத்தொடு திருமா நீள்கழல் ஏழ் உலகமும் தொழ ஒரு மாணிக்குரலாகி நிமிர்ந்த அக்கருமாணிக்கம் என் கண்ணுளதாகுமே என்கின்றார் ஆழ்வார். பொறுமா போர் செய்ய வல்ல பெருமை தாங்கிய அல்லது போர் செய்யவல்ல பெருமை தங்கிய நீள்படை சிறந்த ஆயுதமாகிய ஆழிச்சங்கத்தொடு சங்கு சக்கரங்களோடு கூட திருமா நீள்கழல் தனது மிகச்சிறந்த திருவடிகளை ஏழு உலகும் தொழ ஏழு உலகத்தில் உள்ளவர்களும் தொழும்படியாக ஒரு மாணிக்குரலாகி நிமிர்ந்த ஒப்பற்ற பிரம்மச்சாரி வாமனனாக எழுந்தருளின அக்கருமாணிக்கம் நீலமணி போன்ற அப்பெருமானை என் கண் உணதாகும், என் கண்ணுக்கு இலக்காயினான் என்பதே இப்பாசுரத்தில் உள்ள சொற்களின் பொருளாகும். தற்பொழுது இப்பாசுரத்தின் விளக்கத்தினை முழுமையாக நாம் அனுபவிப்போம். தனது அடியார்களுடைய விரோதிகளை எதிர்த்து போர் செய்ய வல்லதான பெருமை கொண்டதாக உள்ளதாம் எம்பெருமானிடம் உள்ள சிறந்த ஆயுதங்கள். அவை யாவை? சங்கும் சக்கரமும். மேலும் இவனே மகாலட்சுமியின் நாயகன் என்று பறைசாற்றுவதற்கான அடையாளங்களை கொண்டதாகவும் அடியார்கள் உள்ள இடம் வரை சென்று உணர்த்துவதாகவும் உள்ள திருவடிகளை ஏழு உலகில் உள்ள அனைவரும் வணங்கி அனுபவிக்கும்படியாகச் செய்தான் அவன். எப்படி என்றால், தனக்கு ஈடில்லாத ஒரு பிரம்மச்சாரியாய் வந்து அதன் பின்னர் ஓங்கி வளர்ந்தான். இப்படிப்பட்ட வைபவத்தையுடைய கருமாணிக்கம் போன்ற அவன் என் கண்ணில் எப்போதும் உள்ளான் என்கின்றார். இந்த திருவாய்மொழியில் தான் அருளிச் செய்ய உள்ள
அனைத்தையும் தொகுத்து இந்த பாசுரத்திலே அருளிச் செய்துள்ளார். மகாபலி சக்கரவர்த்தி ஒரு யாகம் வளர்த்தான். அப்படி யாகம் வளர்த்து வந்தவர்களுக்கெல்லாம் வாரி வழங்கினான். அப்படிப்பட்ட மகாபலி சக்கரவர்த்தியின் யாகசாலைக்கு சர்வேஸ்வரன் வரப்போகின்றான் என்று மகாபலி எண்ணவில்லை. ஆயினும் அவனிடம் சர்வேஸ்வரன் ஒரு யாசகம் கேட்பவனாய் சென்றான். எப்படி சென்றானாம்? வாமனனாகச் சென்றான். அவன் என்ன யாசகம் கேட்டான்? என்னத்தை பெற்றான்? அவன் 3 அடி மண் தாய் என்று வேண்டினான். மகாபலி சக்கரவர்த்தியும் தந்தேன் என்று முடிவு செய்து நீர் வார்த்து அவனுக்கு தந்தானாம். அப்படி யாகசாலைக்கு வாமனனாகச் சென்று மகாபலியிடம் இருந்து யாசகம் பெற்று தனக்கு உடைமையான எல்லா உலகங்களையும் பெற்றுக்கொண்டான் எம்பெருமான். மகாபலி போன்றே நானும், அதாவது ஆழ்வாரும், அவனுடைய நினைவு ஏதும் இல்லாமல் இருந்தார். அப்போது தனது வடிவழகுடன் வந்த அவன் தனது வடிவழகை ஆழ்வாரின் கண்களுக்கு இலக்காக்கினான் என்று அவனுடைய எளிமையாக உதவக்கூடிய தன்மையை எண்ணி பூரிப்படைகின்றார் ஆழ்வார். இந்த உலகத்தை எம்பெருமான் அளந்து எடுத்துக்கொண்ட போது மகாபலியின் புத்திரனாகிய நமுசி போன்றவர்கள் மீது சக்கரம் போன்றவற்றை செலுத்தியதை கூறினார் ஆழ்வார். இடது கரத்தில் உள்ள ஸ்ரீ பாஞ்சன்யம் நமுசி போன்றவர்களை இவன் வென்றது குறித்து அப்போது உண்டான வெற்றியை உணர்த்தும் விதமாக பெரும் ஆரவாரம் செய்தது. இவ்விதம் ஆரவாரம் செய்து கொண்டாட இது சரியான நேரமில்லை என்று எண்ணிய சக்கரம் தனது நெருப்பை நமுசி போன்ற அசுரர்கள் மீது உமிழ்ந்து அந்த விரோதிகளை ஒடுங்கும்படி செய்தது. 1000 காத தூரம் ஒரு பறவை பறக்கும் என்றால் அதனுடைய குட்டியானது 500 காத தூரமாவது பறக்குமென்றோ? அதற்கேற்ப சர்வேஸ்வரன் எடுத்த செயலில் அவனைக் காட்டிலும் வேகமாக சக்கரமும் சங்கும் செயல்படும் என்பதாலேயே இங்கே அவற்றை நீள்வடை என்று ஆழ்வார் அருளிச் செய்துள்ளார். வாமனனாக யாகசாலைக்கு சென்றவன் கையிலே நீர் பெற்றவுடனே வேரில் நீர் விட்டவுடன் செடியானது ஓங்கி வளர்வது போல அவனும் ஓங்கி வளர்ந்தான் என்பதாலே நிமிர்ந்த என்று இப்பாசுரத்திலே அருளிச் செய்துள்ளார். எம்பெருமான் எடுக்கும் திருமேனி தோற்றத்திற்கு ஏற்றார் போல அவன் கைக்கொண்டிருக்கும் ஆயுதங்களும் வளரும், நிமிரும், உயரும், சுருங்கவும் செய்யும் என்பதை குறிக்கவே ஆழ்வார் நீள்வடை என்றார் போலும். முன் திருவாய்மொழியில் எம்பெருமான் ஆழ்வாருடைய உடல் உறுப்புகளில் வந்து தங்கியதை அருளிச் செய்தார். இந்த திருவாய்மொழியில் அவனுடன் கலந்ததனால் தனக்கு உண்டான ஆனந்தத்தை தெரிவிக்கின்றார். இவனுக்கும் மற்றவர்களுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை 7 உலகில் உள்ளவர்கள் எவரும் அறியமாட்டார்கள். ஆனால் ஆழ்வார் இந்த வேறுபாட்டை அறிந்தவர் என்பதனாலேயே என் கண்ணுளதாகுமே என்று அருளிச் செய்துள்ளார் என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்றைய காணொளி நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.